வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஓப்போட ஃபைண்ட் எக்ஸைட் பற்றி தான். ஃபைண்ட் எக்ஸைட் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஓப்போட ஃபைண்ட் சீரிஸ் எவ்வளோ யூனிக்கான ஒரு சீரீஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் ஃபைண்ட் எக்ஸ் வரும்போது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்திச்சு. வேறு லெவல் டிசைனுங்க சீரீஸாக. அது மட்டும் இல்லை, அந்த ஃபைண்ட் சீரீஸ்க்கான பூட் அனிமேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய அர்த்தம் இருக்குங்கிற மாதிரி தான் அதுக்கப்புறம் அது அப்படியே மாறி வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த பெரிஸ்கோபிக் செட்டப்பு ஃபைண்டில் X2 Pro அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் உண்டுங்க. ஃபைண்ட் X2 Pro போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 5x ஆப்டிக்கல் ஜூம் ஆப்ஷனோட அதை பெரிஸ்கோபிக் செட்டப்போடு இருந்திருக்கும். ஸோ இந்த டெலஸ்கோப் மாதிரி வச்சு பூட் ஆகிறதுக்கு வந்து ஒரு பெரிய அர்த்தம் கொடுத்த மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஃபைண்ட் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இது எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபைண்ட் X2 சீரிஸ் X2 மட்டும்தான் இந்தியாவில் ரிலீஸ் ஆச்சு. X2 Pro ரிலீஸ் ஆகலை. அது வந்து இந்த கோவிட் டைமுக்கு அதுக்கும் ஒரு டைப்பாக இருந்தது. அப்புறம் X3 சீரிஸில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, X3 Proவில் வந்து உங்களுக்கு மைக்ரோஸ்கோபிக் கேமரா இருந்தது. பட் இந்தியாவில் ரிலீஸ் ஆகலை. பட் நான் அது வந்து இங்கே ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். செம்ம லைட் வெயிட். அந்த மைக்ரோஸ்கோபிக் கேமரா நல்லா இருந்தது. அது ரியல்மி ஃபோன்லேயும் உண்டு. ரியல்மி ஃபோன் யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபைண்ட் X5 Pro. X5 Proவோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்தது X6 சீரீஸு. அண்ட் அதுக்கப்புறம் வந்தது தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக் அண்ட் எஸ்தட்டிக்ஸோடு சேர்ந்து வந்தது தான் X7 Ultra. ஸோ X7 Ultraவை பற்றி ஆக்சுவலாக நான் தனியாக ஒரு வீடியோ வேறு எடுத்து வச்சுருந்தேங்க. இருந்தாலும் அதை வந்து பப்ளிஷ் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு நிறைய சாம்பிள்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது. பட் பேட்டரி லைஃப் அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பராக இல்லை. ஸோ அப்போ எக்ஸைட்டுக்கு போய் லேண்ட் ஆகும்போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது டெமென்சிட்டி பேஸ்டு ஃபோன் வேறு வந்திருக்குது இந்த தடவை. எக்ஸைட்டும் சரி, எக்ஸைட் ப்ரோவும் சரி, ரெண்டுமே டெமென்சிட்டி 9400 எதிர்பார்த்ததோட சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ டே டு டே டாஸ்க்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் சரி, செம்ம ஃபாஸ்ட்டாகவும் ஃப்ளூயிடாகவும் இருந்தது. ரெண்டாவது பேட்டரி லைஃப்பில் எந்த விதமான குறையும் இல்லை. பேட்டரி லைஃப்பும் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ ஃபைண்ட் எக்ஸைட் ஒரு ஒர்த்தான டிவைஸா அப்படின்னு கேட்டால், எந்தெந்த ஏரியாவில் வந்து சீரியஸாக இது ஒர்த்தான டிவைஸ், அப்படி இல்லைனா எந்த ஏரியாவில் இது கொஞ்சம் லேக் ஆகுது, யாரெல்லாம் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாமா? ஓப்போ ஃபைண்ட் எக்ஸைட் இதோட பில்டு குவாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் தான். அது கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i. அதே சமயம் சென்டர் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு அலுமினியம். ஸோ அதோட வெயிட் வந்து 193 கிராம்ஸ். ஆனால் கையில் வந்து நீங்கள் எடுக்கும்போது அந்த அளவுக்கு ஃபீல் ஆகாது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் கேமரா மாடியூல் கரெக்டாக சென்டரில் பிளேஸ் ஆயிருக்கா. அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சீரிஸாகவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ரியரில் உங்களுக்கு 3 50 மெகா பிக்சல் சென்சார் இருக்கும். அப்புறம் டாப்பில் சைடில் அந்த டியூல் எல்இடி ஃப்ளாஷ். அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் அண்ட் பவர் பட்டன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அலர்ட் ஸ்லைடரு. ஸோ அதுவும் பக்காவாக ஒர்க் ஆகுது. அண்டு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கருக்கான ஒரு சின்ன வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைக்ரோஃபோன் ப்ளஸ் ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. பாட்டமில் வந்து உங்களுக்கு சிம் ட்ரே, டைப் சி போர்ட்டு, ஸ்பீக்கர் கிரில். ஸோ இதுதான் ஓவரால் டிவைஸு. பாக்ஸ்லேருந்து எடுக்கும்போதே ஒரு ப்ரீ இன்ஸ்டால்டு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரோட தான் இருக்கும். இந்த ப்ரொடெக்டரே போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இருக்கிற இந்த ப்ரொடெக்டரை பிக்காதீங்க. மோஸ்ட்டாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெம்பர் கிளாஸ் ஒட்ட போகிறதா இருந்தால் அதை பிச்சுக்கோங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டட் அந்த மேட் ஃபினிஷு செம்மையாக இருக்கும். நீங்கள் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது செம்ம கம்ஃபர்டபுளாகவும், அதே சமயம் கொஞ்சம் அந்த ப்ரீமியம்னஸும் ஃபீல் ஆகுது. ஃபோன் வந்து ஓவரால் பில்டு தரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, அதே சமயம் கிரிப்பு இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லையும் இது வரைக்கும் ஸ்லிப்பரியாக நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா கிளாஸி இல்லை பார்த்தீங்களா. சைடும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ப்ரஷ்டு மெட்டல் ஃபீல் தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஸ்லிப்பரியாக இருந்ததில்லை. ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குது, ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. ஃபேஸ் அன்லாக்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், அதனால் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் அல்டிமேட்டாக இருக்குது. இத்தனைக்கும் ஆப்டிக்கல் சென்சார் தான். ஆனால் நமக்கு அது ஆப்டிக் சென்சார் மாதிரியே ஃபீல் ஆகாது. ஏன்னா எல்லாருமே இப்போ அல்ட்ராசானிக்கை நோக்கி மூவ் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் கூட ஓப்போ 70,000க்கு இது தான் கொடுக்குறாங்களான்னு நமக்கு தோணலாம். ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே சமயம் இது ஆப்டிக்கல் சென்சார் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இருக்குது. இதில் IP68, 69 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்காக தயவுசெய்து யாரும் தண்ணியெல்லாம் போட்டு பார்க்காதீங்கப்பா. ஃபைண்ட் எக்ஸைட்டில் 6.59 இன்ச் ஃபுல் ஹெச்டி பேனல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது 1 பில்லியன் கலர்ஸ் அண்ட் ஹெச்டிஆர் சப்போர்ட்லேருந்து எல்லாமே உண்டு. பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 4500 நிட்ஸ் வரைக்கும் போகுங்க. அதே சமயம் அல்ட்ரா ஹெச்டிஆர் இமேஜஸ் அந்த சப்போர்ட்டும் இருக்குங்க. ஸோ ஓவராலாக இந்த பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அவுட்டோர் விசிபிலிட்டியும் தாறுமாறு, வியூவிங் ஆங்கிளும் சூப்பராக தான் இருக்குது. ஸோ மீடியா சென்ட்ரிக்காக இந்த டிவைஸில் எந்த விதமான நெகட்டிவ்ஸையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சொல்லப்போனால் டிஸ்பிளே எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸும் நல்லா தான் இருக்குது. என்ன இது எல்டிபிஓ பேனல் கிடையாது. அது ஒன்று தான் கொஞ்சம் வருத்தம். பட் எனக்கு தெரில ரியல் டைமில் உங்களில் எவ்வளோ பேருக்கு எல்டிபிஓ பேனல் நிஜமாவே பயங்கர டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் காட்டுது பேட்டரி லைஃப்பில்.
ஓவராலாக சொல்ல போனால் ஒரு நல்ல ஸ்பீக்கர், நல்ல பஞ்சி பேஸ், வால்யூமும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இதை தவிர உங்களுக்கு ஃபோன் கால்ஸ்க்கான கிளியர் வாய்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா சென்ட்ரிக் ஃபோன் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்துது. அதே சமயம் ஃபோன் கால்ஸ்க்கு எந்த விதமான குறையும் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஃபோனில் ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் தாறுமாறுங்க. ஸோ உங்களுக்கு ஓவரால் சிஸ்டம் வைடு எல்லா இடத்துலையுமே ஹாப்டிக்ஸும் சூப்பராக இருக்குது, அதுலேயும் ப்ராப்ளம் இல்லை. ப்ளஸ் ஹைலைட் என்னென்னா டெமென்சிட்டி ப்ராசஸர் ஆச்சு, நெட்வொர்க் சொதப்புமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து விவோவில் X100 Pro யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தது. பட் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் 9400 நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணலை. ஸோ ஆக மொத்தம் ஃபோன் கால்க்கு ஒரு ஃபோன் அப்படின்னும் போது அதுலேயும் இது எக்ஸல் ஆச்சு. ஸோ டே டு டே டாஸ்க் நீங்கள் வந்து கேமிங் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் எடுக்கிற வீடியோவை இதிலே ரெண்டர் பண்ணுற மாதிரி ஐடியா வச்சுருந்தீங்கனாலும் சரி, ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக 9400 சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். என்ன எடுக்கிற வீடியோ அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஃபோன்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த சைனீஸ் ஃபோன்ஸ் எல்லாமே வீடியோ ஆஸ்பெக்டில், வீடியோ ரெக்கார்டிங் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டார்க் சுச்சுவேஷனில் 4K வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குது, ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். லைட் சோர்ஸ்னு எதுவுமே கிடையாது, எப்பயும் சொல்கிற அதே குண்டு புல்ப்பு தான். அது பின்னாடி இருக்குது, அங்கே தூரத்தில் இருக்குது தெரியுதா. ஸோ அது மட்டும்தான். மற்றபடி வந்து ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் அதை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக கேமராவை கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபோன் வார்மே ஆகுது. ஸோ தெர்மல் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்லையுமே இப்போதைக்கு செம்ம ப்ராமிசிங்காக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ColorOS 15ங்க அல்டிமேட்டாக இருக்குது. ColorOS 15 செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நீங்கள் சிஸ்டம் வைடு எந்த ஆப்பு எந்த மூளை முடுக்கு எங்கே போனாலுமே உங்களுக்கு வந்து ஃபோன் கம்ப்ளீட்டாக ஸ்மூத்தாகவே தான் ஃபீல் ஆகும். ஸோ மேக்ஸிமம் பாருங்கள், இப்போ 16GB RAM 512GB ஸ்டோரேஜுங்கிறதெல்லாம் ரொம்ப அசால்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் வச்சு பார்க்கும்போது இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அண்ட் இந்த OS ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ColorOS வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது இப்போதைக்கு. OxygenOS 15 அப்படின்னு சொல்லிட்டு OnePlus 12R அப்புறம் Nord 4 இந்த மாதிரியான ஃபோன்லாம் கூட கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே நம்ம Find X8லேயும் உண்டு. Find X8ல இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா AI மாதிரியான விஷயங்கள். ஸோ AI வந்து சிஸ்டம் வைட் இன்டெகிரேட்டட் தான். அதை தாண்டி AI ஸ்டுடியோ ஆப் வேறு உண்டு. ஸோ அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கார்ட்டூனிஷாக இல்லாட்டி ஒரு மாதிரி நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்கான சாம்பிள்ஸும் ஒரு சிலது நீங்கள் இப்போ பார்க்க முடியும். 5630 mAh பேட்டரி இருக்குங்க. இது வந்து 1 day பேட்டரி லைஃபை ஃபார் ஷோர் டெலிவர் பண்ணோம். அதுவும் நீங்கள் வந்து ரொம்ப இன்டென்ஸ் கேமராக இருந்தால் மேபி நீங்கள் 120 to 130% ஆஃப் பேட்டரி யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் மற்றபடி வந்து ஒரு மிக்சட் யூசர்னு வைங்களேன், கேமும் கொஞ்சம் ஆடுவேன், மீடியா கன்சம்ஷனும் உண்டு, சோஷியல் ஆப்ஸ் யூஸ் பண்ணுவேன், அப்படிலாம்னா தாராளமாக ஒரு நாள் பேட்டரி லைஃப்லாம் அசால்ட்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் எப்பயுமே SOT எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 hours and plus மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் ஃபர்தர் ஏதாவது டியூனிங்லாம் பண்ணீங்கன்னு வைங்களேன், பேட்டரி ஆஸ்பெக்டில் டியூன்லாம் பண்ணிங்கன்னா 1.5 நாள் பேட்டரி லைஃப்லாம் அசால்ட்டாக அதை டெலிவர் பண்ணிட்டு போயிடும். கேஷுவல் யூசர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களாம் இந்த ஃபோன் சப்போஸ் வாங்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு 2 ஃபோட்டோ 3 ஃபோட்டோக்கு மேலே எடுக்க மாட்டேன், ப்ளஸ் ரொம்ப கேஷுவலாக தான் யூஸ் பண்ணுவேன், வர கால்ஸ்லாம் அட்டன் பண்ணுவேன், அப்பப்போ சோஷியல் மீடியா அப்படி. ஸோ ஒரு நாளைக்கே ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 3 hours தான் வரும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்குலாம் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 1.5 நாளைக்கு மேலே வரதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு X8 நல்லா இருக்குங்க, இப்படி தான் சொல்லணும் போல. இனிமேல் இப்போதைக்கு Find X8 நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்டில் அது என்னவாகும் அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஓகே, ஸோ ஓவராலாக இந்த ஃபோனை வந்து நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஸ்பெக்டில் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணுமா, நல்ல பில்டு குவாலிட்டி வேணுமா, நல்ல டிஸ்பிளே வேணுமா, நல்ல கேமரா ஃபோன் வேணுமா, நல்ல மீடியா சென்ட்ரிக் ஃபோன் வேணுமா, ஸோ இப்படி எது நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃப்ளாட் ப்ரொஃபைல் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு போட்டு போயிட்டே இருக்கலாம். இத்தனைக்கும் ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லாயிருக்கு. அண்ட் டயலர் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கூகுள் டயலரே இருந்தாலும் கூட நீங்கள் டயலர் அந்த மாதிரி போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கால் ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்களும் பண்ணிக்க முடியும். ColorOS பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாமே ஓகே. வாண்டடாக கான் அப்படின்னும் போது இந்த ColorOS தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்கு பர்சனலாக வந்து இந்த சைனீஸ் ரோம் எல்லாமே வந்து கொஞ்சம் அனாயிங்க தாங்க இருக்குது. அதுவும் முக்கியமாக எந்த ஆஸ்பெக்ட்லன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ட்ரே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது கொஞ்சம் அனாயிங்க தான் இருக்குது. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பு தான். மற்றபடி வந்து இந்த ப்ரைஸை
ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்னும் போது மார்க்கெட்டில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா 60K வந்திருக்க ஃபோன்லாம் ஒரு லட்சணமாக இருக்கும்போது இது வந்து நிஜமாவே நல்லாவே டெலிவர் பண்ணுதுன்னு சொல்லலாம். இவ்வளோ நாளாக நம்ம எப்படி யோசிச்சிருப்போம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசருக்கு ஈடாக வந்து மீடியாடெக் இருக்குமா அப்படின்னு கூட நமக்கு தோணியிருக்கலாம். பட் மீடியாடெக் நிஜமாவே வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். சொல்ல போனால் மோடம் ஆஸ்பெக்டில் கூட நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபோன்லாம் ஆல் பாசிட்டிவ் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ 70K நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃபோன் வாங்கணும் நான் என்றைக்குமே சொல்லியிருக்க மாட்டேன். 30,000 அப்படிங்கிறதே போதும் தான். பட் இதில் ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்குது, இந்த 70K நான் இந்த ஃபோன் வாங்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு நினச்சா நம்ம தாராளமாக வாங்கலாம். ஆனால் மோரோவர் இப்போ இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி தான் ஆல் பாசிட்டிவ் அப்படி தான் ஃபீல் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு என்னென்னா திரும்பியும் நான் சொல்லிக்கிறேன், அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இப்போ ரொம்ப பயத்தை விதைக்குது. ஸோ இப்போதைக்கு அந்த ஃபோன்லாம் நல்லா இருந்தாலும் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வரக்கூடிய அப்டேட்ஸ் மூலமாக இன்னும் நல்லாச்சுன்னா எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. பட் அப்படி இல்லாமல் ஹானரில் மாதிரி ஏதாவது ரிவர்ஸில் கூப்பிட்டு போனாங்கன்னா எனக்கு தெரியல.